19/9/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி 3 மணி 3 ஷோக்கும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு ஒரு பார்வை பார்ப்போம். நேற்று 1 மணி 6 மணி 8 மணி பாருங்கள், 6 7 8 ஆல் போர்டு கொடுத்துருந்தேன். அதுலேருந்து நம்ம அதுக்கு பவர் நம்பர் அதுக்கு எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 2D நம்பர் 3D நம்பர் நீங்களும் இதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நமக்கு 346ன்னு வந்திருக்கு காலையில் ரிசல்ட்டு. 36 நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா. 4ஆம் நம்பர் ஊடையில் வந்ததுனால அது 3 டிஜிட்டல் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து 404 ரெண்டுமே நம்மகிட்ட இல்லை, அதனால் அது வராது. அடுத்து 978 9 இல்லை, ஆனால் 78 இருக்குது. நம்மளுக்கு 78 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தம் ஆல் போர்டு கொடுத்த 3 நம்பரும் நம்மளுக்கு வந்திருக்குது சரிங்களா. ஆனால் ஒரு சோலை மட்டும் நமக்கு எடுக்கலை. மற்றபடி 3 6 எடுத்துருக்குறாங்க, 7 8 எடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும். ஆனால் 6க்கு பதில் 9 இருந்திருந்ததுன்னா 6 கொடுத்துருந்து வரும்னு நினச்சோம். அது திரும்பி 9ஆக வந்திருக்குது சரிங்களா. இல்லைனா கண்டிப்பாக நேற்று நான் சொல்லி தான் கொடுத்தேன் ஒரு 3 டிஜிட்டல் வின்னிங் இருக்குது அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. 6க்கு பதிலாக 9ஆக வந்திருக்கு. இல்லைனா ஒரு வின்னிங் கண்டிப்பாக வந்திருக்கும், வாய்ப்பு இருந்துச்சு, மிஸ் ஆகிருக்கு சரிங்களா. சரி, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்குன்னா நம்பர். புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டிஆர் 3 ஷோ, கேரளா 1 ஷோ. டிஆர் 1 மணி 6 மணி 8 மணி, கேரளா 3 மணி சரிங்களா. இந்த 4 ஷோக்கும் புக்கிங் எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு போடுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணோன்னா நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம். நாளைக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பில் பேட்டர்ன் பிரகாரம் வர்றது 3 ஷோக்கும் சேர்த்து கொடுக்குறது 7 1 9 சரிங்களா. இது நாளைக்கு ஒரு 2Dயோ 3Dயோ தரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. இந்த கட்டத்துக்குள்ளார நாளைக்கு ஒரு 4 டிஜிட்டல் கூட இதில் இருந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும் சரிங்களா. ஏன்னா அப்படி தான் காட்டுது பேட்டர்ன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன் சரிங்களா. உங்களுடைய கெஸ்ஸிங்கிலும் ஒத்து வந்தால் மட்டும் போடுங்க சரிங்களா. இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்ண மூடி போடக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். அப்படி யோசனை பண்ணுற பட்சத்தில் இதில் இருந்து நீங்கள் எந்த நம்பரு சூஸ் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். 721694 மேலே இருக்குது ஆல் போர்டு நம்பர், கீழே இருக்குது அதுக்குண்டான பவர் நம்பர். அது வச்சா இதையும் வைக்கணுங்கிறது. 7 எடுத்திங்கன்னா தேர்ந்தெடுத்திங்கன்னா 2ஐயும் சேர்த்து வைங்க. 1 எடுத்தால் 6ஐயும் வைங்க, 9 எடுத்தால் 4ஐயும் வைங்க. ஏன்னா அந்த ஒரு பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 9 வர இடத்துல 4 வரலாம், 4 வர இடத்துல 9 வரலாம். அதுக்காக சொல்கிறேன். 6 அதேமாதிரி தான். 6 வர இடத்துல 1 வரலாம், 1 வர இடத்துல 6 வரலாம். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நம்பரும் நீங்கள் எடுக்கும் போதும் அதுக்குண்டான பவர் நம்பரை கொஞ்சம் துணை நம்பராக வச்சுக்கோங்க சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் இதில் இருந்தால் கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வேறு ஏதாவது நம்பர் வந்தால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். 72 71 97 26 24 46 29 69 49ங்கிற ஒரு 9 செட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் 9 செட்டும் ப்ளே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதிலேருந்து 2 அல்லது 3 தான் வரும். ஆனால் நம்ம வர்ற நம்பரை இதில் வச்சுருவோம். அதில் நீங்கள் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்த்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வின்னிங் கிடைக்கும். ஏபிபிசிஏசி ஆல் போர்டுக்கு வைங்க. ஆனால் ரொட்டேட் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு நம்பர் தேர்ந்தெடுத்தாலும் நான் கொடுக்குற நம்பர் இல்லாமல் நீங்களாக ஏதாவது நம்பர் சூஸ் பண்ணால் கூட 2D போடுறீங்களா, ரொட்டேட் பண்ணி வைங்க. 72 27 ஒன்று வைங்க, ஆல் போர்டுக்கு வைங்க. 71 17 வைங்க, 97 79 வைங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற நம்பரும் அதே மாதிரி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அதே மாதிரி 3D டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 719 264 219 691 269 796ங்கிற மாதிரி நம்பர் எடுத்துருக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு எதுலேயோ ஒரு இதில் நீங்கள் வந்துட்டு இதை ஒன்று சொல்லிக்கிறேன் நான் சரிங்களா. நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து டிஆரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏதோ ஒரு நம்பர் ட்ரிபிள்ஸாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ வைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு நம்பரை சேர்த்து வைக்க பாருங்கள். ட்ரிபிள்ஸ் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி இந்த மாதிரி 94ங்கிறது நான் கொடுத்துருப்பேன். இதில் 94 இதில் கொடுத்துருலையா, இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள் 94. அந்த மாதிரி ஒரு பவர் நம்பரை வச்சு அடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். 27 கூட அடிக்கலாம் சரிங்களா. நான் இதில் கொடுக்கல, ஆனால் அங்கே வச்சுருப்பேன் சரிங்களா. அந்த மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு வருதா 3 8 அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா வைங்க சரிங்களா. நாளைக்கு அதிகபட்சமாக அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா ட்ரிபிள்ஸ் கூட நாளைக்கு ஏதாவது ஒரு கம்பெனி கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ ஏதாவது ஒரு நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணிப்பில் அப்படி வந்துன்னா ப்ளே பண்ணுங்கள். நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு எந்த நம்பர் அடிக்கிறாங்கன்னு கான்ஃபிடன்ஸாக எனக்கு பிடிப்படலை. பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு விளையாடுங்க சரிங்களா. அதனால் அதை நான் சொல்லி கொடுத்துக்கிறேன்.
இது வந்துட்டு நம்ம எப்பவும் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக ஏதாவது நான் கொடுத்த நம்பர் வந்தால் அதை மட்டும் பாக்ஸ் போடுங்க. எல்லா நம்பரும் எடுத்து ப்ளே பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுக்குற நம்பர் செட்டு 3 ஷோக்கும் சேர்த்து கொடுக்குறதுனால கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வரும் பட்சத்தில் அதை மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதேமாதிரி டிக்கெட் போடுறது இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.